எல்லோருக்கும் கிறிஸ்துவின் அன்பான வாழ்த்துக்கள். இன்று முதல் முறையாக இந்த வெண்டி ஆங்கிலிகன் தமிழ் சபைக்கு வந்திருப்பவர்களை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் சபையின் சார்பாக உங்களை வாழ்த்து வரவேற்கின்றோம். தேவன் சித்தம் இருந்தால் நீங்கள் தொடர்ந்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தேவார்த்தை சொல்வதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்பான தந்தையே, இன்று நாங்கள் கேட்கப் போகின்ற நம்முடைய வேத வசனங்கள் வாயிலாக நீங்கள் கூட பேசப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய வார்த்தைகள் வலிமையானவை, அவை நிச்சயமாக இதயங்களிலே ஊடுருவக்கூடிய வார்த்தைகள். அந்த ஊடுருவிய வார்த்தைகள் மூலமாக எங்கள் வாழ்க்கை மாற்றப்படும் என்று நாங்கள் அறிகின்றோம். அதன்படி மாற்றப்பட்ட மக்களாக வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தின் நம்ப தந்தையே, ஆமென். இங்கே இருக்கிறவர்களில் பல பேர் உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். எனது பெயர் ஜோசப் என்பதால் நான் கிறிஸ்தவன் ஆகிவிட முடியுமா? நான் கிறிஸ்தவன் என்றால் நான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கின்றேனா? நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கின்றீர்களா? கடந்த பல வாரங்களாக அனைத்தும் கிறிஸ்துவுக்குள் என்ற தலைப்பிலே நாம் எபேசிய புத்தகத்திலிருந்து பார்த்து கொண்டு வந்திருக்கின்றோம். 3 அதிகாரங்களை பார்த்து முடித்துவிட்டோம். இந்த 3 அதிகாரங்களிலே பவுல் கிறிஸ்துவ போதனைகளை, கிறிஸ்டியன் டாக்டரின்ஸை பற்றி நமக்கு தெளிவாக பேசியிருக்கின்றார். இன்றிலிருந்து நாம் பார்க்கக்கூட மற்ற வாரங்கள் வர இருக்க வாரங்கள் வரை 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை பேசப் போகின்றார். இந்த 4லிருந்து 6 அதிகார வசனங்களிலே பவுல் நம்முடைய பேசப்போவது கிறிஸ்டியன் லிவிங், அதாவது கிறிஸ்துவ நடைமுறை வாழ்க்கையை பற்றி பேசப் போகின்றார். இன்று நாம் பார்க்க போகின்ற அதிகாரம் 4 பவுல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நுழைகிறார், நம்முடைய சபைக்குள் நுழைகிறார். யார் வேண்டுமானாலும் கண்ணால் பார்க்க முடியாத கடவுளை ஆராதனை செய்யலாம், அன்பு செய்யலாம். ஆனால் கண்ணால் பார்க்கக்கூடிய உங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறவர்களை நீங்கள் எந்த அளவுக்கு அன்பு செய்கிறீர்கள் என்பதுதான் பவுலுடைய கேள்வியாக இருக்கின்றது. உங்கள் வீட்டிலோ, உங்கள் உறவுகளிலோ, உங்கள் அலுவலகத்திலோ உங்களை பற்றி விசாரித்தால் அவர்கள் உங்களை பற்றி என்ன சொல்வார்கள்? உங்கள் கோபம், உங்கள் பேச்சு, உங்கள் பெருமை, உங்கள் நடத்தை ஆகியவற்றை மாற்றாத போதனைகள் வெறும் வார்த்தைகள் என்று பவுல் இங்கே நினைவூட்டுகின்றார். உங்கள் விசுவாசமானது நீங்கள் மற்றவர்களை நடத்தும் முறையை மாற்றவில்லை என்றால் அந்த விசுவாசம் உங்களை மாற்றவில்லை என்று நமக்கு நினைவூட்டுகின்றார். இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய வசனம் 1லிருந்து 6 வரை இதற்கான தலைப்பு அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் வாழுதல், வாக்கிங் worthy ஆஃப் அவர் காலிங். ஒரு போலீஸ் அதிகாரியோ அல்லது ஒரு மருத்துவரோ தன்னுடைய சீருடை, தன்னுடைய யூனிஃபார்ம் அணிந்திருக்கும் பொழுது அவர் எப்படி வேணால் நடந்து கொள்ள முடியுமா? ஒரு போலீஸ் அதிகாரி தன்னுடைய யூனிஃபார்ம் அணிந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் சட்டத்திற்கு புறம்பாக நடந்தால் நாம் அவரை பார்த்து என்ன சொல்வோம்? இந்த போலீஸ் அதிகாரி தனது பதவிக்கு அழகாக நடந்து கொள்ளவில்லை என்று நாம் சொல்வோம். கடந்த 3 அதிகாரங்களிலே பவுல் நம்முடைய அடையாளங்களை பற்றி பேசியிருக்கின்றார். நம் கடவுளால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தத்தெடுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்டவர்கள் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். 4ஆம் அதிகாரத்திலிருந்து பேசப்போவது இப்பேற்பட்ட அடையாளங்களை பெற்றிருக்கிற நீங்கள் எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் இதுவரை வாழாமல் இருந்தால் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நம்மிடம் பேசப் போகின்றார்.
அதாவது உங்களுடைய அடையாளத்துக்கேற்ப உங்களுடைய நடத்தைகள் இருக்க வேண்டும், உங்கள் ஐடென்டிட்டிக்கு ஏற்றவாறு உங்களுடைய ஆக்ஷன்ஸ் இருக்க வேண்டும் என்று பேசப் போகின்றார். இந்த வசனங்களில் 6 வசனங்களில் பவுல் 5 குறிப்புகள் 5 பாயிண்ட்ஸில் அவர் நம்மளோட பேசப் போகின்றார். என்னன்னு பார்க்கலாம். முதலாவதாக தகுதி உள்ள நடை, 2வது ஒற்றுமையின் குணாதிசயங்கள், ஒற்றுமைக்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள், ஆவியின் ஒருமைப்பாடு, இயேசு கிறிஸ்துவின் ஆளுமை. நம்ம ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். முதலாவது தகுதியுள்ள நடை, வாக்கிங் worthy. முதல் வசனம், ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டனாகிய நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாகி நடந்து. பவுல் தன்னை கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். அவர் சிறையில் இருந்தாலும் தன்னுடைய அழைப்பை அவர் மறக்கவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிற புத்தி என்னவெனில், மற்றொரு மொழிபெயர்ப்பில் எப்படி போடப்பட்டிருக்கும் என்றால், உங்களிடம் வேண்டிக் கொள்கிறதாவது. ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஐ urge you, ஐ beseech you. பவுல் இங்கே கெஞ்சி கேட்டுக்கொள்கின்றார். இங்கே பாத்திரவான்களாய் worthy என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் அக்சியோஸ் என்று பொருள். அது அர்த்தம் என்னவென்றால் தராசு என்று பொருள். தராசிலே ஒரு தட்டிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு காலிங் இருக்கின்றது, இன்னொரு தட்டில் உங்களுடைய வாழ்க்கை முறை கான்டக்ட் இருக்கின்றது. இந்த 2 தட்டுகளும் சரிசமமாக இருக்க வேண்டும். ஒன்றை நாம் நினைவில் கொள்ளலாம், நீங்களோ நானோ ஒரு சாதாரண மனுஷியோ கிடையாது. நான் பிரபஞ்சத்தின் ராஜாவின் பிள்ளைகள். உங்களுடைய வேலை, உங்களுடைய சம்பளம், உங்களுடைய படிப்பு உங்களை அடையாளப்படுத்தாது. தேவனுடைய அழைப்பு தான் உங்களை அடையாளப்படுத்துகின்றது. 2வது குறிப்பு நாம் பார்க்க போவது ஒற்றுமையின் குணாதிசயங்கள், இந்த கேரக்டர் ஆஃப் யூனிட்டி. வசனங்கள் 2-3, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பவுல் இங்கே அழைப்பிற்கு பாத்திரவான் என்று சொல்லும்போது ஏதோ மேடையிலே நடித்து காட்டக்கூடிய வேஷமாக அவர் சொல்லவில்லை. அவர் சொல்ல வருவது நம்முடைய குணாதிசயத்தில், நம்முடைய கேரக்டரில் மாற்றங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். இந்த 2வது 3வது வசனத்தில் பவுல் 4 முக்கியமான குணாதிசயங்களை பேசுகின்றார். 4 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் பேசுகின்றார். அதில் பார்க்குறோம் நம்ம மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை மற்றும் ஒருவரை ஒருவர் அன்பினால் தாங்கிக் கொள்ளுதல். இந்த 4 குணாதிசயங்களையும் சற்று விளக்கமாக பார்க்க போகின்றோம். முதலாவது மனத்தாழ்மை, ஹியூமிலிட்டி. மனத்தாழ்மை என்றால் நீங்கள் தான் உலகத்திலேயே முக்கியம் என்று நினைப்போதோ, அல்லது உங்களுடைய தேவைகள் தான் மற்றவர்கள் தேவைகளோட முக்கியம் என்று நினைப்போதோ இல்லாமல் தாழ்ச்சியாக இருப்பது. அப்படி என்றால் நீங்கள் உங்களை மட்டமாக நினைத்துக் கொள்வதோ, அல்லது நீங்கள் ஒரு மனத்தாழ்வான வாழ்க்கை, அதாவது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வாழ வேண்டும் என்று இங்கே பவுல் சொல்லவில்லை. பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் தான் முக்கியம், அது உங்களுக்கு தான் முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற வாழ்க்கையை வாழக்கூடாது என்று சொல்கின்றார். அதை உங்களை பற்றி சிந்திக்காமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை அது. நம்மிடத்தில் பிரிவினை உண்டாக்கக்கூடிய அகந்தை என்ற ஒரு நோய்க்கு மனத்தாழ்மை தான் மருந்தாக இருக்கின்றது. இந்த மனத்தாழ்மை நாம் பல்வேறு வழிகளிலே நாம் வெளிப்படுத்த முடியும். சில உதாரணங்களை பார்க்க போகின்றோம். இந்த மனத்தாழ்மையில் நான் சொல்லக்கூடிய முதல் உதாரணம் தவறை ஒப்புக்கொள்ளுதல். உங்கள் வாழ்க்கை துணையோ அல்லது உங்கள் சக ஊழியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது, இந்த வாக்குவாதத்தின் இடையில் நீங்கள் பேசியது அல்லது நீங்கள் செய்தது தவறு என்று நீங்கள் உணர்ந்தால், உடனே அவர்களிடம் நான் தவறாக பேசிவிட்டேன், நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விட்டேன், நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கின்றது என்று உங்களுடைய தவறை ஏற்றுக்கொள்வது. 2வதாக நாம் மனத்தாழ்மைக்கு சொல்லக்கூடிய உதாரணம் மற்றவர்களை பாராட்டுதல். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வோ ப்ரமோஷனோ அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளோ ப்ரிவிலேஜஸோ
மற்ற ஊழியர்களுக்கோ மற்றவர்களுக்கோ கிடைக்கும் பொழுது அதை நினைத்து பொறாமைப்படாமல் அவர்களிடம் சென்று அவர்களை பாராட்டுவது மட்டுமல்லாமல் அவருடைய திறமையை மற்றவரிடம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனத்தாழ்மை, இதுதான் மற்றவர்களை பாராட்டுதல். பவுல் சொல்லக்கூடிய இரண்டாவது முக்கியமான குணாதிசயம் சாந்தம், ஜென்டில்னஸ். சாந்தம் என்றால் என்ன? நம்மிடம் இருக்கக்கூடிய பலத்தை, சக்தியை நம்முடைய கட்டுப்பாட்டுக்களை வைத்துக்கொள்வது. ஒரு முரட்டு குதிரையை அடக்கி பழகுவது போன்றதான். குதிரை பலம் வாய்ந்ததாக இருந்தாலும் அது எஜமான் சொல்லுக்கு கட்டுப்படுகின்றது. அதே போல் உங்களுடைய வல்லமையின் திறமைகளையும் நீங்கள் தாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. சாந்தமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும்? சில உதாரணங்கள் பார்க்க போகின்றோம். ஒரு 3 உதாரணங்களை நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். சாந்தமாக இருப்பதற்கு முதன்மையான உதாரணம் ஃபஸ்ட்டு மற்றவர்கள் தவறு செய்யும் பொழுது கனிவோடு திருத்துதல், கைண்ட் கரெக்ஷன். நம்மை விட எளியவர்களோ அல்லது உங்களுடைய தலைமையின் கீழ் யாராவது இருந்தார்களோ அல்லது உங்கள் பராமரிப்பில் யார் இருந்தார்களோ அவர்கள் ஒரு பெரிய தவறை செய்யும் பொழுது எல்லோரும் முன்னிலையிலும் அவரை கூட்டு வைத்து அவர் தவறை சுட்டி காட்டி அவரை அவமானப்படுத்தாமல் அவரை தனியே அழைத்து சென்று அவர் தவறை சுட்டி காட்டி அதை திருத்துவதற்கு உதவி செய்யக்கூடியது அந்த ஒரு சாந்தமான குணமாக இருக்கின்றது. இரண்டாவதான சாந்தமான குணம் நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, மென்மையாக ஒருத்தருக்கு பதில் சொல்லுது. ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது அவங்ககிட்ட மென்மையாக பதில் சொல்லும் பொழுது, உரையாடலும் போது மென்மையாக பதில் சொல்லுது, சாஃப்ட் ரெஸ்பான்ஸ். நீங்கள் உரையாடும் போது கருத்து வேறுபாடு இருக்கும்போது, கருத்து வேறுபாடு வந்துச்சுன்னா, கருத்து வேறுபாடு வருமா? நிச்சயம் வரலாம். இப்போ கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது உங்கள் எதிரே இருப்பவர் உங்களை கூச்சலிட்டு கோபமாக பேசினால், நீங்கள் பதிலுக்கு கூச்சலிட்டு கோபமாக பேசாமல் நீங்கள் மௌனமாக அமைதியாக பதில் கூறுவதுதான் மென்மையாக பதில் கூறுதல். ஒன்று கவனித்துக் கொள்ளலாம், மென்மையான பதில்தான் குரோதத்தை, விரோதத்தை மாற்றுகின்றது. மூன்றாவது ஒரு அருமையான உதாரணம் சாந்தத்திற்கு, உடைந்த உள்ளங்களை நாம் எப்படி கையாளுகின்றோம். How you are going to deal with broken hearts? உங்கள் நண்பரோ அல்லது உங்களுடைய உறவினரோ வருத்தத்தில் இருக்கும் பொழுது, அவர்கள் தோல்வியை சந்தித்த பொழுது அல்லது சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அவரிடம் போய் நான் உங்கள்கிட்ட அப்போவே சொன்னேன், நீங்கள் கேட்கல என்று அவருக்கு நீங்கள் உபதேசம் செய்யாமல் தீர்ப்பளிக்காத மென்மையான அணுகுமுறையோடு அவரிடம் நீங்கள் அனுசரியாக நடந்து கொள்வது. அடுத்ததாக பவுல் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான குணாதிசயம் நீடிய பொறுமை, லாங் சஃபரிங். மற்றவர்கள் அவர்களது போக்கிலிருந்து வாழ்வதற்கோ, அவங்க வேறு வழியில் போகிறாங்கன்னா அதை மாற்றுவதற்கோ, அல்லது அவர்கள் அறியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் நீண்ட கால அவகாசம் அவர்களுக்கு தருவது, ஒரு லாங் ரோப் தர்ற மாதிரி. உதாரணமாக உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரே விஷயத்தை 10 தடவை கேட்குறான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எரிச்சல் வரலாம். ஆனால் கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் புரிந்திருந்தால் 10 முறை கேட்டாலும் முதல் முறை கேட்பது போன்ற அதே கனிவுடன் அவருக்கு நீங்கள் பொறுமையாக பதில் சொல்வதுதான் அந்த நீடிய பொறுமை. ஒன்று நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம், கடவுளுக்கு முன்பாக நாம் எத்தனை முறை ஒரே தவறை மாறி மாறி செய்து கொண்டே வந்திருக்கின்றோம். ஆனாலும் கடவுள் அவருடைய நீடிய பொறுமையினாலே நம்மை மன்னித்திருக்கின்றார். கடவுள் நமக்கு தந்த அதே நீடிய பொறுமை என்ற அந்த ஆவியின் வங்கி கணக்கிலிருந்து மற்றவர்களுக்கு நாம் பொறுமை எடுத்து தர வேண்டும். நான்காவது, அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குதல், பேரிங் வித் ஒன் அனதர். தாங்குதல் என்றால் என்ன? பேரிங் என்றால் என்ன? ஒரு பலமான கட்டிடத்தை அஸ்திவாரம் தாங்குவது போன்றதுதான். அதாவது அதை வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால், மனிதனுடைய உறவுகளை நாம் மற்றவர்களை சகித்து கொள்வது என்பதாகும். சுற்றி இருக்கிறவங்க எரிச்சல் மூட்டுவாங்க, வித்தியாசமாக இருப்பாங்க, வேறுபட்டவர்களாக இருப்பாங்க என்பது பவுலுக்கும் தெரியும். ஆனாலும் அன்பினால் ஒருவர் தாங்க சொல்கின்றார். இந்த அன்பு என்பது வெறும் ஒரு உணர்வு மட்டும் கிடையாது. மற்றவர்கள் மூலியமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது, மற்றவர்கள் மூலியமாக உங்களுக்கு துன்பங்கள் வரும்பொழுது, அந்த சூழ்நிலையை நீங்கள் தொடர்ந்து, அது கடினமாக இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் அதை நீண்ட காலமாக
சகித்து கொள்வதுதான் ஒரு வலிமையாக உங்களுக்கு இருக்கின்றது. இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய பலத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது. கோபப்பட வேண்டிய இடத்துல மென்மையாக இருப்பதற்கான ஒரு வழியை நாம் கையாளுவது. உதாரணமாக உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணை, அது ஆணோ பெண்ணோ, கணவனோ மனைவியோ, வேலையில் பல பிரச்சனையில் வீட்டுக்கு வரும்போது உங்கள்கிட்ட பேசும்போது அவங்க எரிச்சப்படலாம். அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட அது எப்படி என்கிட்ட நீ பேசலாம் என்று சொல்வது. அதே போல் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பள்ளியில் பல விதமான அவர்களுக்கும் நிறையா அவர்களுக்கு பேர்டன் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், சோர்வாகலாம். அவங்க வீட்டுக்கு வரும்பொழுது நீங்கள் ஒரு வேலையை அவங்களுக்கு செய்ய சொல்லும் பொழுது வேலையை செய்யாவிட்டால் நீ என் பேச்சு கேட்கறது கிடையாது, நீ அசட்டு செய்கிறாய் என்று சொல்லாமல், நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய உரிமையை பாராட்டாமல் நீங்கள் அவர்களிடம் சென்று அவர்களுடைய அந்த பாரத்தை புரிந்து கொண்டு மென்மையாக அவர்கள் அணுகி அவர் பாரத்தை நீங்கள் சுமப்பது தான் அன்பினால் தாங்குவது. அதே போல் உங்கள் வேலையிலோ அல்லது குடும்பத்தில் யாராவது உங்களை கோபப்படுத்தினால் நீங்கள் தான் பாதிக்கப்பட்டது போல் விக்டிம் போல நீங்கள் செயல்படுகிறீர்களா? அல்லது கிறிஸ்துவின் பிரதிநிதியாக, கிரைஸ்டோட ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் செயல்படுகிறீர்களா? மற்றவர்கள் தவறு செய்யும்போது அவர்களை கீழே தள்ளாமல் அவர்கள் கீழே விழாதபடி தாங்குபவனே உண்மையான கிறிஸ்துவ விசுவாசி. இங்கே 4 குணங்கள் பார்த்தோம்: மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பினால் ஒருவரோடு தாங்கிக் கொள்ளுதல். இந்த 4ம் பாருங்கள் ரொம்ப கடினமான ஒரு கேரக்டர் சேஞ்ச். நம்ம குணாதிசயத்தில் மாற்றத்துக்கு மிகவும் கடினமானது 4மே. இந்த 4ஐயும் செய்ய முடியாமல் இருப்பது காரணம் என்ன தெரியுமா? நம்மிடம் இருக்கக்கூடிய நான் என்கின்ற அந்த பெருமை தான். ஆனால் பவுல் இங்கே நீங்கள் கிறிஸ்துவ விசுவாசிகள் என்றால் இந்த 4 முக்கியமான குணாதிசயங்களை அவர் உங்களிடம் சொல்லி அதை பின்பற்ற சொல்கின்றார். உலகத்தில் மற்றவர்கள் வாழ்கின்ற முறைக்கும் கிறிஸ்தவர்கள் வாழ்கின்ற முறைக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. கிறிஸ்தவர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை முறையோட அந்த ஸ்டாண்டர்டு மிக வசதியானது, மிக உயரமானது. ஏனென்றால் நீங்கள் வணங்கக்கூடிய அந்த அரசர், இந்த ராஜா கிறிஸ்து, அவர் அப்படிதான் வாழ்ந்தார். அவர் மனத்தாழ்மையுடன் வாழ்ந்தார், சாந்தத்துடன் வாழ்ந்தார், நீடிய பொறுமையை அவர் காட்டியிருக்கின்றார், அன்பினால் அவர் எல்லாரும் தாங்கியிருக்கின்றார். கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவ விசுவாசி என்று சொன்னால், நானும் கிறிஸ்துவின் இந்த குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அடுத்த 3வது பாயிண்ட் நம்ம பார்க்குறது ஒற்றுமைக்காக எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். 3ஆம் வசனம், ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதற்கு இன்னொரு விளக்கம் என்னவென்றால், எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள். மேக் எவ்ரி எஃபர்ட். எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளுங்கள் என்கிற மாற்றம் மிக முக்கியமான மாற்றம். அது ஒரு போர் வந்தவுடன் எப்படி போர் வீரன் அவசரமாக தன் பணிக்கு செல்வானோ அந்த அளவுக்கு அவசரமாக நம்மை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாற்றம்தான் நம்ம எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள். இந்த வசனத்தில் பவுல் ஒற்றுமையை உருவாக்குங்கள் என்று சொல்லவில்லை, மாற என்ன சொல்கின்றார்? ஒற்றுமையை காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே அவர் ஒற்றுமையை உருவாக்கிவிட்டார். நாம் அந்த ஒற்றுமையை உடைக்காமல் இருந்தால் மட்டுமே போதுமானது. நாம் புதிதாக பாலங்களை கட்டப்போவதில்லை, ஏற்கனவே கட்டப்பட்ட பாலங்களை நாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கின்றோம். சபையிலோ குடும்பத்திலோ ஒரு கருத்து வேறுபாடு வரும்பொழுது நான் சொன்னதுதான் சரி என்று நிரூபிப்பதை விட அந்த சமாதான கட்டு, இந்த பாண்ட் ஆஃப் பீஸ் உடையக்கூடாது என்பதற்காக நமது பெருமையை விட்டு கொடுப்பதுதான் மேலானது என்று இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவம் என்பது பெரிய காரியங்களை செய்வது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மூலமாக சிறிய காரியங்களையும் செய்வதுதான். உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு கீழே வேலை செய்வர்கள் நீங்கள் காட்டுகின்ற சாந்தம், உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய பொறுப்பில் இருப்பவரிடம், உங்களுடைய பொறுப்பின் கீழ் இருக்கிறவர்கிட்ட நீங்கள் காட்டக்கூடிய சாந்தம்,
உங்களை உதாசீனப்படுத்தவர்களை நீங்கள் தேடி சென்று காட்டுகின்ற தாழ்ச்சியான அந்த அன்பு தான் நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டு அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்பதற்கான சாட்சியமாக இருக்கின்றது. 4வது குறிப்பு, 4வது பாயிண்ட், ஆவியின் ஒருமைப்பாடு. 4லிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு, ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும், எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். பவுல் இங்கே இந்த ஒரே என்கின்ற வார்த்தை 7 முறை பயன்படுத்துகின்றார். 7 என்கின்ற எண்ணிக்கை பைபிளில் அது ஒரு முழுமையை குறிக்கக்கூடிய எண்ணிக்கையாக இருக்கின்றது. இந்த 7 ஒரேயும் நம்ம 3 பிரிவுகளை பிரித்து பார்க்க போகின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. முதல் 3 ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி. இந்த 3மே சபையை குறிக்கின்றது. நாம் எல்லாருமே பல்வேறு கலாச்சாரங்கள் வந்திருந்தாலும் சரி, பின்னணியில் வந்திருந்தாலும் சரி, நாம் எல்லாருமே ஆன்மீக ரீதியாக நாம் ஒரே சரீரம் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அனைவரும் ஒரே தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு ஒரு நித்திய நம்பிக்கையை நோக்கி தான் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த 3 ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம். இந்த 3ம் கிறிஸ்துவை மையப்படுத்துகின்றது. நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் லார்ட் இயேசு கிறிஸ்து தான் என்கின்ற அடிப்படையை உண்மையை நாம் விசுவசிக்கின்றோம். அதன் மூலமாக ஒரு பொதுவான உடன்படிக்கை ஞானஸ்தானம் மூலமாக நாம் சபையிலும் இணைகின்றோம். கடைசியாக இருக்கக்கூடிய 2 ஒரே தேவனும் பிதாவும். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. நாம் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதை இந்த வசனம் நினைவூட்டுகின்றது. நமக்கு ஒரே தந்தை என்றால் நாம் எல்லாருமே உடன்பிறப்புகள். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதான் உண்மை. நாம் எல்லோரும் உடன்பிறப்புகள் என்று சொல்லும்போது மூத்த சகோதரர் யார்? இயேசு கிறிஸ்து தான் நம்ம குடும்பத்தின் மூத்த சகோதரராக இருக்கின்றார். 5வது குறிப்பு, 5வது இயேசு கிறிஸ்துவின் ஆளுமை. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். இந்த வசனத்தின் இறுதியில் தேவன் எவ்வாறு தம் படைப்போடு தொடர்பு கொள்கிறார் என்பதை பவுல் அழகாக விளக்குகின்றார். அதே வசனத்தை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் மேலானவர், ஓவரால் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரத்தை வல்லமையும் காட்டக்கூடிய அந்த தன்மை. அது எல்லாரும் மூலமாக செயல்படுகிறார் என்பது திருவால் வரலாற்றின் மூலமாகவும் அவர் தன்னுடைய மக்கள் மூலமாகவும் செயல்படுகிறார் என்பதை சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அது எல்லாருக்குள்ளும் இருப்பவர், இந்நாள் விசுவாசிக்குள் இருக்கக்கூடிய அவருடைய பிரசன்னத்தை பற்றி சொல்லக்கூடிய வார்த்தை. அது அவர் லார்ட் ஜீசஸ் இஸ் ஓவரால், த்ரூ ஆல் அண்ட் இன் ஆல். நான் இது வரைக்கும் பார்த்த 6 வசனங்களில் பவுல் மட்டும் என்ன சொல்ல வர்றார் என்றால், இன்றைய இந்த உலகத்தில் பல்வேறு வகையாக இந்த உலகம் பல்வேறு சூழ்நிலை பிரிந்து கிடக்கக்கூடிய இந்த நிலைமையில் உங்கள் வாழ்க்கை முறையை ஒரு உண்மையை சரிபார்க்க சொல்கின்றார். ஒரு ரியாலிட்டி செக் பண்ண சொல்கின்றார். நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க, அந்த படத்தில் இருக்குது என்ன உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? என்ன அந்த படத்தில் இருக்குது தெரியலையா? சரி, முள்ளம்பன்றி, போக்கு பயன்ஸ், முள்ளம்பன்றிகள். அந்த படத்தில் என்ன ஒரு முக்கியத்துவம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த படம் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும், எதை பேசுதா இல்லையா? ஒத்துமையாக இருக்குது. ஸோ இங்கே முள்ளம்பன்றிகள் எல்லாம் மொத்தமாக சூட்கேஸில் அடைக்கப்பட்டிருக்குது. அதில் இருக்க முள்ளம்பன்றி ஒன்றை பார்த்துட்டு நீ என்னை குத்துற அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ என்னை குத்திட்டு இருக்க, தள்ளினு சொல்ல முடியுமா? ஏன்? அதுக்கெல்லாம் எல்லா முள்ளம்பன்றியும் முள் இருக்குது, ஒன்று கூட குத்திட்டு தான் இருக்கு இல்லைங்களா? இந்த சபையில் நம்ம எல்லாருமே முள்ளம்பன்றிகள் தான். ஒரு விதத்தில் ஒருவருக்கு ஒருவர் குத்தி கொண்டிருக்கின்றோம். பல கருத்து வேறுபாடுகள் மூலமாகவும் பல மன எண்ண ஓட்டங்கள் மூலமாக நாம் மாறுபடலாம். அது மூலிமா நமக்குள்ளே ஒரு முரண்பாடுகள் வரலாம். ஆனாலும் இந்த முள்ளம்பன்றிகள் பக்கத்தில் இருக்க முள்ளம்பன்றி பார்த்து குறை சொல்கிறது கிடையாது. அதே போல் நாமும் யாரையும் பார்த்து நீ என்னை குத்துற, நான் உன்னை குத்துறேன், உன் கருத்து வேறுபாடு என் கருத்து வேறுபாடாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டாம். சொல்ல முடியாது. மட்டுமல்லாமல் கிறிஸ்து தலைவராக இருக்கும்பொழுது, அந்த சபையில் ஒரே சரீரமாக இருக்கும்பொழுது நம்ம யாருமே
மற்றவர்களை நாம் குறை சொல்லாமல் தாங்கி பிடித்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கான அந்த படம் தான் அது. இங்கே பவுல் நம்மகிட்ட சொல்லப்படுறது, உங்களுக்குள்ள ஒற்றுமையை நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். நம்மை பிரிக்கின்ற சில சொற்பமான கருத்து வேறுபாடுகளை நினைத்து நாம் கவலைப்படுகின்றோம். சில நேரத்தில் ரொம்ப நம்ம அப்செட் ஆகிடுறோம். ஆனால் நம்ம நினைக்கக்கூடிய ஆழமான ஆன்மீக உண்மைகளை நாம் மறந்து விடுகின்றோம். ஒற்றுமை என்பது நாம் சமரசம் செய்து கொண்டு உருவாக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஒற்றுமை என்பது கடவுளுடைய ஒரு முக்கியமான தன்மை, கேரக்டர், ஆட்ரிபியூட்டாக இருக்கின்றது. திருத்துவத்திலே கடவுள் ஒற்றுமையாக இருக்கின்றார். அந்த கடவுளை நீங்கள் நேசிக்கும் பொழுது நீங்களும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நான் ஒற்றுமை இல்லாமல் பிரிவினையுடன் வாழ்ந்தால் நம்ம என்ன சொல்கின்றோம் என்றால், இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை உண்மைக்கு எதிராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் சொல்ல வருகின்றோம். ஒற்றுமைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய, சிகரமாக இருக்கக்கூடிய கடவுள் சொல்லக்கூடிய அந்த போதனைக்கு எதிராக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று நாம் சொல்ல வருகின்றோம். ஒற்றுமை என்பது நாம் சென்று அடைய வேண்டிய இலக்கல்ல, நாம் ஏற்கனவே அந்த அஸ்திவாரத்தை நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். ஒருமைப்பாட்டை நிலைத்திருப்பது தான் நமது கடமை மட்டுமல்ல, நம்முடைய ஒரு இயல்பாகவும் இருக்க வேண்டும். நாம் வெவ்வேறு பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, வெவ்வேறு கலாச்சாரம் வந்தாலும் சரி, நாம் எல்லாருமே ஆவிக்கு ரீதியாக நாம் ஒரே குடும்பமாக இருக்கின்றோம் என்று நாம் இன்று கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஒரு ஃபுட்பால் டீமில் அந்த டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒரு பொசிஷனில் போய் விளையாடுவாங்க. ஆனால் எல்லாரோடைய நோக்கம் என்ன? கோல் போடுறதா இல்லைங்களா? சபையில் உள்ள நாம் எல்லாருமே ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த பவுலமிடம் சொல்கின்றார். எபேசியரில் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய டேக்லைன் என்னன்னா, நீங்கள் வெற்றி பெறறதுக்காக நீங்கள் முயற்சி செய்பவர்கள் அல்ல, நீங்கள் ஏற்கனவே கிறிஸ்துவில் வெற்றி பெற்றலாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி என்றால் உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய கோபம், என்னுடைய சமூக தள வலைத்தள பதிவுகள், சோஷியல் மீடியா போஸ்ட், இவை அனைத்துமே கிறிஸ்துவில் நான் பெற்ற அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருப்பது போல் இருக்கின்றனவா? இந்த 6 வருஷங்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது. ஒற்றுமை என்பது விலைமதிக்க முடியாதது. அந்த ஒற்றுமைக்கு நமது பெருமைகளையும் நான் தான் சரி என்கின்றவைகளையும் நாம் ஒரு விலையாக கொடுக்க வேண்டியிருக்கும். நம்ம எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான கருத்துக்களை கொண்டிருப்பதனால தான் நம் கிறிஸ்துவர்கள் என்று உலகம் அடையாளம் காட்டும்போது கிடையாது. நாம் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தாலும் நாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்கின்றோம், எந்த அளவுக்கு ஒருவர் நேசிக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் தாழ்மையாக இருக்கின்றோம் என்பதை பார்த்து தான் உலகம் நம்மை அடையாளம் காட்டப் போகின்றது. இன்று நமக்கு அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு என்னவென்றால், எந்த அடையாளத்தை நாம் காட்ட வேண்டும் என்றால், நான் என்கின்ற அந்த ஒரு அடையாளத்திலிருந்து நாம் என்கின்ற அந்த அடையாளத்தை நோக்கி, அந்த அழைப்பை நோக்கி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்று கேட்ட இந்த 4 குணாதிசயங்கள் நம்மை மாற்றவில்லை என்றால் வேறு எதுவுமே நம்மளை மாற்ற முடியாது. இந்த 4 குணாதிசயங்களை மாற்றத்துக்கான வல்லமையை கொடுக்கப்பட்டது நம்ம நினைத்தோம்னா நிச்சயமாக நாம் இந்த வாழ்க்கையில் மாற்றத்தை பிரதிபலிப்போம், வெளிப்படுத்துவோம். இந்த மாற்றங்கள் நம்ம வரவே முடியாது, இதை நான் செய்யவே முடியாது என்று சொன்னால் தயவுசெய்து நாம் நம்மை கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொள்ள வேண்டாம். எப்பேற்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவரிடம் பேசியிருந்தால் அந்த ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, இதோ இன்று நீங்கள் 6 வசனங்கள் மூலமாக ஒரு கிறிஸ்துவன் எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் 4 குணாதிசயங்களை நீங்கள் எடுத்து பேசியிருக்கின்றேன். மனத்தாழ்ச்சி, சாந்தம், நீடிய பொறுமை, ஒருவரை தாங்கிக் கொள்கின்ற அன்பு. இந்த 4லும் பல நேரங்கள் நாங்கள் தோற்று போயிருக்கின்றோம். அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்றோம். மற்றவர்களை நோக செய்வதிலும், மற்றவர்களை குத்தி காட்டுவதிலும் நான் தான் எல்லாம் முக்கியம் என்று குடும்பத்திலும் சரி, வேலையிலும் சரி, சபைகளில் நாம் பல இடங்களில் நாங்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கின்றோம். அதற்காக நாங்கள் அவமானப்படுகின்றோம், வெட்கப்படுகின்றோம். நாங்கள் கிறிஸ்துவர்கள் என்றால் ஒரு அடையாளம் என்பதே
நான் என்கிறதிலிருந்து நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் ஒரு உடன் பிறந்த சகோதரி என்ற உலகிற்கு நான் வெளியே சொல்ல எனக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தின் முன்னாடி நம்ம தந்தையே, ஆமென்.